ஓகே, சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ரமேஷ் சேதுராமன், இப்போ சாதாரண பெண்கள் முன்னுக்கு வருவதா அல்லது உயர்வதை திமுக விரும்பவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி சொல்றார். அதுக்கு இந்த தொகுதி மறுவரையறைய சொல்றார். இப்போ நிறைய நலத்திட்டங்கள் திமுக கொண்டு வந்த அந்த திட்டங்கள் எல்லாமுமே பெண்களுக்கான உயர்வு அப்படின்னு சொல்லப்படும் நிலையில அதற்கு எதிரான ஒரு வாதமாக இது முன்வைக்கப்படுகிறதா? இல்லை, எனக்கு பெண்களுக்காக பெண்கள் முன்னேற்றத்துக்காகன்னு சொல்றதே இவங்க திமுக தரப்புலையும் அதன் இல்லை காங்கிரஸ் தரப்புலன்னு சொல்றதுங்கிறதே ஒரு பெரிய நகைப்புக்குரிய விஷயம்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்க பெண்களுக்காக பாடுபடுவாங்க. ஆனால் பாடுபடுற பெண்கள் யாராக இருக்கணும்னா, ஒன்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை அவர்களை குடும்பத்தை சேர்ந்த பெண்களாக இருக்கணும், இல்லை அவங்க தோழர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, எம்பிஸ் இருக்காங்களோ, இல்லைன்னா ஒரு மாநிலத்தில் முக்கிய பதவியில் இருக்காங்களோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரியான இதில் தான் நிலையில் தான் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்குங்கிறது தான் நிதர்சனம். அது மட்டும் இல்லை, நீங்கள் லோக்சபா எடுத்துக்கங்க. லோக்சபாவில் எத்தனை பெண்களோட ரெப்ரசன்டேஷன் எவ்வளவுன்னு பர்சன்டேஜ் பாருங்க, 15% 16%, அவ்வளவுதான். ராஜ்யசபாவில் இன்னும் மோசம், 10% 11% தான். அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னாக்க, நீங்க 33% இதுல எப்படின்னா, இன்ஃபேக்ட் ஒரு ரொம்ப புத்திசாலி ஒருத்தங்க என்னன்னா, ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க, இவங்க யாரு 33%, ஒரு சகோதரி ஒருத்தங்க சொன்னாங்க, இவங்க யாரு 33% கொடுக்கறதுக்கு, 33% ஏன் நாங்கள் 50% கூட எடுத்துப்போம். நல்லது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலையை நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ கம்மியான இதில் வச்சிருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு நாங்கள் 50% கூட எடுத்துப்போம்னு சொல்கிறது எந்த மாதிரியான ஒரு வாதம்னு எனக்கு புரியல. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் பார்க்கக்கூடியது, நீங்கள் ரெண்டு இருக்கு. ஒன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய சீட்டு இதில் எங்கிறது 33% சொல்கிறோம். ரெண்டாவது, நீங்கள் அதிகப்படியாக, ஏன்னா மக்கள் தொகைங்கிறது 25 வருஷம் இந்திரா காந்தி பீரியட்ல 25 வருஷம் தள்ளி போடப்பட்டது, வாஜ்பாய் பீரியட்ல 25 வருஷம் தள்ளி போடப்பட்டதுன்னா 50 ஆண்டுகளாக நீங்க ரெண்டு பேருக்கு, ரெண்டு முக்கியமான செக்மெண்ட்டுக்கு நீங்க அநீதி இழைத்திருக்கீங்க. ஒன்று, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் அவங்களுக்கு கூடுதலாக கட்டாயம் கிடைக்கக்கூடிய சீட்டுகளை நம்ம தடுத்திருக்கோம். ரெண்டாவது, பெண்களுக்கு கட்டாயம் கிடைக்க வேண்டிய சீட்டுகளை நம்ம தடுத்திருக்கோம். நான் அப்படிதான் பார்க்கிறேன். இன்ஃபேக்ட் இவங்க கூட்டணியில கடந்த யூபி ஆட்சி காலத்தில் இருந்தப்பதான் முலாயம் சிங் யாதவும் சரி, அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவும் சரி அப்போஸ் பண்ணாங்கிறத பார்க்கிறோம். அப்போ அதுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டு நீங்க அப்ப என்ன அதையும் துணிந்து நீங்க பண்ணிருக்கணும்ல. அப்ப என்ன கோயலிஷன் தர்மாவா? அப்ப கூட்டணிக்கான தர்மத்திற்காக நீங்கள் இந்த அநீதியை இழைத்தோம்னு சொல்ல போறாங்களாங்கிறது. அப்போ என்ன, யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்களா? அந்த விமன் ரிசர்வேஷன் பில் கொண்டு வரப்பட்டப்போ 2023 யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இல்லைங்க, அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்களான்னு கேட்கல. இன்னைக்கு ஏன் தெரிவிக்கிறாங்க? ரெண்டாவது விஷயம், சரி, நீங்க என்ன அடுத்து வைக்கக்கூடிய வாதம், என்ன வாதம் சொல்றாங்க, எங்களுக்கு மொத்தமா பாப்புலேஷன் இந்த சென்சஸை எடுத்துட்டு அது வழியா பண்ணீங்கன்னா நாங்க சவுத்துல எல்லாமே இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம். நீங்க அதன் மூலமாக எங்களுக்கு இது கொண்டு வந்தீங்கன்னா டீலிமிட்டேஷன், எங்களுக்கு அநீதி இழைக்கப்படும். நானே எல்லா விவாதத்திலும் சொல்லி இருக்கிறேன், அப்படி செய்யப்படும் பட்சத்தில் எல்லாரும் இறங்கி போராடுவார்களா, நானும் ஒருவன் இறங்கி போராடுவேன். இது எந்த கட்சிங்கிறதுக்கு கணக்கு கிடையாது, பாஜகவாக இருந்தால் யாரும். ஆனா இவங்க சொல்றது எல்லாருக்கும் ஈக்குவலா 50% ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பிளாங்கெட்டா இன்க்ரீஸ் பண்றோம். அதன் மூலமாக இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுல அதே மாதிரி மொத்தத்திலையும் 33% பெண்களுக்காக. இப்ப என்ன பண்ண வேண்டியதுன்னா, நீங்க என்னென்ன தொகுதிகளை ஒதுக்கணும் பெண்களுக்கு, இப்ப நம்ம ரிசர்வ் தொகுதிகள்னு சொல்ற மாதிரி இதுக்கும் தனியா ஸ்பெசிபிக் சார்ட்டர்ட் அசம்பிளிஸ் அப்படின்னு இல்லனா சார்ட்டர்ட் இது கான்ஸ்டிடியூவன்சிஸ் கொண்டு வராங்கன்னா அதுலதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வழியே. இவங்க என்னன்னா ரெண்டுத்தையும் ஒரே கல்ல, ஒண்ணு நம்பர் ஆஃப் எம்பிஸ் இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாது, ரெண்டாவது பெண்களுக்கு இந்த அதிகாரம் கிடைத்து விடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.